ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஸ்வீட் பிரெட்டோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போடலாம். நான் பேசுகிற வேட்டோட பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டும் கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள போகலாம். கிங்கு அமைச்சர் சோல்டர்ஸுங்கிற மாதிரி எல்லாருமே வீமீனை நோட் பண்ணப்படி இருந்தோம். நீங்கள் எத்தனை பர்சன்ட் இருந்தா எங்களுக்கு என்னடா, எங்களுக்குன்னு இருக்கிறது ஒத்த வேல்டா, அந்த வேல்டில் நாங்கள் மட்டும்தான்டானுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணப்படி பேசிக்கிட்டே வராங்க. எனக்கு இந்த காஸ்டியூமே பிடிக்கல. என் ஜெமீன் எனக்கும் ப்ரோ, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எதையோ தூக்கி என் மேலே மாட்டி விட்ட மாதிரி இருக்குது. ரேட் கூட பணமில்ல, நான் டெட் ஆகிருப்பேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்மகிட்டே நான் அந்த அவுட்ஃபிட், அதாவது வேம்பயர்ஸ் இவங்க கிங்டமில் நம்மகிட்டே ஜிமினாவும் நார்மல் ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டுருப்பாங்க. இப்போ இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வர மொமெண்ட்டுக்கு கிங்கு பிரின்சஸ் மாதிரி வாங்கடானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கிங்லாம் வேர் பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை தூக்கி கொடுத்துருக்காங்க. அப்போடா குறைக்கும் நிறைய ஜுவல்ஸ், எல்லாம் ரேர் கலெக்ஷன், வித்தியாசமாக இருக்குது. எது சின்னதாக ஒரு சின்ன செயின் போட்டாலே அவ்வளோக்குள்ளே சிலுத்துக்கிற பர்சன்ஸ் இவ்வளோட அள்ளி போட்டால் எங்கே என்ன பண்ணுவாங்க? கடுப்பாகி நம்ம டேடான் அப்படியே அவரோட காட்டில் மாட்டியிருக்க இயரிங்கெல்லாம் கழட்டி தூக்கி வீசுறாரு. இந்த மாதிரி வீசுறதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் அவ்வளோ வெறும் அப்படியே எழுண்டு நிற்கிறாங்க. உட்காந்துருந்தவங்க அப்படியே எழுண்டு நின்னா கலட்டி வீசின அடுத்த செகண்டு என் பிரதரே பண்ணிட்டான். அப்புறம் என்ன, நான் ஒன்று ஃப்ரீ மேன்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவும் அவரோட ஹேண்ட்ஸில் போட்டிருக்கிற ப்ரேஸ்லெட்டு, ரிங்ஸு, இயரிங்ஸுங்கிற மாதிரி ஒன்று கலட்டி அப்படியே ஃப்ளோரில் போட்டபடி அவங்க நெக்கில் போட்டிருக்க செயின் மட்டும் கொண்டு எல்லாத்தையும் கலட்டி போட்ட பொசிஷன்லேயே அவங்களுக்கு மேலே அந்த போர்க்கெலாம் போக சொல்ல ஒரு மாதிரி ஜாக்கெட் மாதிரி வேர் பண்ணியிருப்பாங்க. கிங்கு குயின்னு சோல்ஜர்ஸ் எல்லோரும் இப்படி ஒரு அந்த அவுட்ஃபிட் மேலே அந்த மாதிரி தான் கவர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ரொம்ப வெயிட்டாகவும் ரொம்ப ஒரு மாதிரி வெயிட்டாகவும் இருந்திருக்கும், குட்டவும் செஞ்சுருக்கும். அது வீமீனுக்கு பிடிச்சிருக்காது. அடையும் கலட்டி அப்படியே ஃப்ளோரில் போட்டபடி டேயாவே கிரேட்டா கிங்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. நம்ம ஜிமினாவும் அதே மாதிரி பக்கத்தில் வந்து என்னென்னா அவ்வளோ பேரோட ஐஸும் இப்போ அவங்க கலட்டி போட்டுட்டு இருந்துருப்பாங்களா திங்ஸ் அவ்வளோ ரேர் கலெக்ஷன். அதுவும் நம்ம ஜொங்குக்கு சுகாவோட பட்டு கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணத அப்படி கலட்டி தூக்கி என்னோட ஸ்பின்னில் போடுற மாதிரியே போட்டுட்டு நார்மல் பர்சன்டாக ரொம்ப நார்மல் பர்சன்டாக க்யூட்டாக வந்து நிற்கிறாங்க. அங்கிள் கூப்பிட்டீங்களே எதுக்கு? எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, நாங்கள் ட்ராகன் கூட வெளியே போகிறோம், பாய் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்ங்கிற மாரி பார்த்தா ஜொங்குக்கு கடுப்பாகி டயாங்க அப்படிங்கிற மாரி கட்டவும் ஆக்கா பைல்வான் கட்டுறான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜிமினாவுக்கு பின்னாடி நின்னபடி ஏன்டா அவன் கட்டுறான், எனக்கு என்ன சரியாக தெரியல ப்ரோ, ஓன் பாய் ஃப்ரெண்டு தானே, என்னென்னு கேளு. அவன் என்ன தாண்டா சொல்லி கட்டுறான், அங்கிள் எனக்கு பயமாக இருக்குது அங்கிள், நான் உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறேன் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கிங்குக்கு பின்னாடி போய் நின்னா நம்ம ஜொங்குக்கு கடுப்பில் அவர் இருந்த சோஃபா மாதிரி கிங்கு அவங்க இருக்கிற பிளேஸில் சேர் அவங்கள கூப்பிட்டுருப்பாங்களா, அதிலேருந்து எழுந்து வேகிட்டுலையும் அங்கே ஒழுங்கு மரியாதையாக கீழே வரியா அப்படிங்கிற மாரி கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனா ஜொங்குக் கிங்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறங்கிறத கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு பேசு. இங்கே பாருங்கள் டேட், உங்ககிட்ட நான் இதையும் பேச விரும்பலை, அங்கே ஒழுங்கு மரியாதையே என் டேடுக்கு பின்னாடி இங்கே வாரியா, இது என்ன, நீ என்ன மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்க, இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் கலட்டி போட்டு வருவியா, ஹே என்னடா வாய்ஸை ரைஸ் பண்ணி கட்டி பேசிகிட்டு இருக்க, என்ன நினச்சிட்ருக்க, நான்டா ரூமுக்குள்ளே வச்சு எனக்கு வேண்டாம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம்லடா, இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி போட்டு விட்ற, அதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னா நான் செய்ய மாட்டேன்டா, என்னை ஃபோர்ஸ் பண்ணுற வேலை வச்சுக்கிட்டேன், அங்கே பாரு ஜொங்குக், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, டைகரை வச்சே உன்னை பனிஷ்மெண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி டைகரை பண்ணிட்டு இருந்தேன்னா இது நான் ஏன் கிங்கை பனிஷ் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே ஜங்குக்கு நோட் பண்ணால் உனக்கு என்ன திமிரட்டே அப்படிங்கிற மாதிரி கூட்டிலே கரெக்டாக ஜங்குக்கு வேம்பயர் ஃபார்ம் எடுத்து வைக்கிட்டுலேயே ஃப்ளை பண்ண வைக்கிட்டுலேயே டேக்கு முன்ன வந்து என்னென்னா ஜங்குக்கா இந்த லுக்கில் பார்க்க நீ செம்ம பிரிட்டியாக இருக்கிற தெரியுமா, இங்கே இருக்கிற எல்லா வேம்பயர்ஸை விட லுக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, என்ன டக்குன்னு வேம்பயர் லுக்லலாம் சேஞ்ச் ஆகிட்டா, நான் ஒரு சின்ன டவுட்டு கிளியர் பண்ணுவியா, என்னடா என்ன கேம் ஆடுறியா, டவுட்டு கேட்டால் டவுட்டை கிளியர் பண்ணிச்சோங்கோ பேபி, என்ன கேட்டாலும் பண்ணுவல்ல அப்படிங்கிற மாரி அவர் கடுப்பில் வந்து நிற்கிறாரு. இவர் நெக்குக்கு பின்னாடி 2 ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி கிஸ் பண்ணுற பொசிஷன்லேயே நின்று ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கு
கோவத்தில் எரிமலையாக பொங்கி வந்தவர் பனிமலையாக மாறிட்டார். அப்படியே கொஞ்சம் கோவம் குறைஞ்சி அவரோட ரெக்கை அப்படியே பெருசாக விரிஞ்சு போயிருக்குமா, அதை அப்படியே சுருக்கி மடங்கின பொசிஷன்லேயே நம்ம டேக்கு முன்னாடி நின்னா, அப்பா கோவம் போயிடுச்சு பலுக்கு. ஜங்குக் ஜங்குக் சொல்லு, என்ன கேட்கணும், நல்லா என்ன கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி நெக்கை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணபடி ஜங்குக்கு பேக் சைடில் நின்னபடி ஜிமினாவை பார்க்குறாரு. வேண்டான்ட்டா யாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இங்கே இருந்துட்டு நட் பண்ணா, வேணும்டா அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே 2 ஹெட்டை நக் பண்ணுறாரு. ப்ளீஸ்டா, நீ யார்கிட்ட வேணாலும் ப்ராப்ளம் பண்ணுடா, சமாளிச்சுக்கலாம், இவன் வேண்டாண்டா, வேணா நம்ம ஆரம்பிக்கிட்ட ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒட்டியாட்டு இவன்கிட்ட தான் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மோட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேர் இடப்பாட்டு ஷாக் ஆனால் ஜங்குக்கு கடுப்பாகி, டேங்க நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறத சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஒன்றும் இல்லை ஜங்குக்கு, இதுதான் உனக்குற மாதிரி நம்ம ஜங்குக்கோட ரெக்கை இருக்கோம்ல அந்த லீஃப், அதில் 2 இறகுகளை பிச்சு எடுத்துருவார். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு கட்ட ஹை கிடச்சிருச்சு, ஜிமின் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஜிமினா கிட்ட வருவாரா அந்த மாதிரி வந்தா, ஆமாட்டையாங் சூப்பராக இருக்குது, இதை வச்சு நம்ம இன்றைக்கி அந்த எங்களை முக்கி எழுதி பார்க்க போகிறோம், கிளம்பலாமா ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா, நம்ம பாய்ஸஸு, ஜென்னு, ஃபிலிக்ஸு, கிங்கு, குயின் மட்டும் கொண்டு எல்லோரும் போட்டு ஷாக்கானா ஜங்குக்கு கடுப்புலையே என்னடா பண்ணிட்டுருக்கட்டையும், எதுக்குடா இந்த மாதிரி என்னோடய லீஃபை பிச்சை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அனிலா ஜங்குக், எல்லாருக்கும் இந்த மாதிரி நிறைய பிளாக் அண்ட் பிளாக்கில் ரெக்க இருக்குடா, அது உண்மையா பொய்யானுங்கிற டவுட்டு நிறைய இருந்துச்சு. நாங்கள் கூட காலேஜில் ப்ரோக்ராம்லாம் பண்ண சொல்ல இந்த மாதிரி ஃபேக்கெல்லாம் நாங்கள் ரெக்க வைப்போம் தெரியுமா, அது ஒன்றை விட பெருசாக இருக்கும். நீ ஏதோ ட்ராமா பண்ணுற மாதிரி ஏதாவது ஃபேக்காக ரெடி பண்ணியிருப்பேன்னு பார்த்தேன். பட் ஜங்குக், அது ட்ரூடா, நம்மளுக்கு உனக்கு ரொம்ப வலிக்குதா, சாரிண்ணா நான் பையன் தான் பிடிச்சி சொல்லிட்டேன், அது வேகமாக வந்துடுச்சு போலுக்கு, சரி நாங்கள் ரூமுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரிட்டே எங்கேருந்து போகலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். டேயோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி எதுக்கு இந்த மாதிரி பண்ணான்னு கேட்டேன். அடா சொல்லிட்டேன்லடா, அவன் ஷுகா கிட்ட தான் ட்ரை பண்ணணும்னு சொன்னான். கிடி ஏங்கிட்டயா ஜிமிட் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு ஜிமினை நோட் பண்ணா, நான் தான் சொன்னேன் இந்த கிங்டம்லேயே யாருக்கும் இவ்வளோ பெரிய ரிலீஃப் இல்லவே இல்லைடா, ஜங்குக்கிட்ட மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருக்குது, அதுலேருந்து ஒன்றை மட்டும் நம்ம எடுத்துப்போன்னு சொன்னேன். அதான் நீ வேற ரெக்கையை விரிச்சிக்கிட்டு நின்னியா, ரெக்கையை பார்த்துட்டோடையே அதில் இருக்கிற இறகைகளில் பிக்கணும்னு ஆசை வந்துருச்சு, கட் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி டான்ஸ் ஆடுறாரு. இந்த மாதிரி டான்ஸ் ஆடினா நம்ம ஜிமினாடாம் ஜங்குக்கிட்ட வசமாக வாங்கி கட்டிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூலாக அந்த இறகு அவர் ஹேண்ட்ஸில் இருக்கும்ல அதை எடுத்தபடி நேராக ஷுகா கிட்ட வந்துட்டு, மியா குட்டி எனக்கு போர் அடிக்குது, வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால், அவன்கிட்ட மாட்டி விட்டுட்டு, என்னடா மியா குட்டி நீ என்ன பாட்டு சொல்கிற, நீ தாண்டா பூனைக்குட்டி மணிலாம் ரியாக்ட் பண்ணுற, என்ன மியா குட்டி இந்த மாதிரிலாம் பேசாத மியா குட்டி, வா மியா குட்டி நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஷோவோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டபடி வா போகலாம் நம்ம இன்னைக்கு பெயிண்டிங் பண்ணலாம் இதை வச்சுங்கிற மாதிரி அங்கேருந்து போனால் நம்ம ஜங்குக்கு கடுப்பாக்கி இந்த மாதிரி பேசிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு கடுப்புலையும் கோவட்டிலையும் டேயோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி அப்படி இறக்கி விரிச்சிட்டு இருந்தவர் ஃப்ளை பண்ணபடியே வெளியே போனால், அட பாவீங்களா, அவங்க 2 பேரையும் நான் இன்ட்ரோ கொடுக்கட்டான்டா இந்த பிளேஸ்க்கு வர வச்சேன், 2 பேரும் எங்கடா அவங்கள கூட்டிகிட்டு போகிறீங்கிற மாதிரி கிங்கு கட்ட ஜங்குக்கு ஃப்ளை பண்ணபடியே ஹேண்ட்ஸில் வச்சபடி அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் அவ்வளோ பேரையும் நோட் பண்ணிவிட்டு பீப்புள்ஸ் அவ்வளோ வெறியுமே நம்ம நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு கீழே தான் ஃப்ளோரில் நடாண்ட பொசிஷன்லேயே ஷுகாவும் ஜிமினாவும் வந்துட்டு இருப்பாங்க. அவங்களும் அப்படியே அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் அவ்வளோ பேரையும் நோட் பண்ணிவிட்டு ஏதோ கேட்குறாங்க, இன்ட்ரோ கொடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஷுகாவும் அப்படியே வேம்பயர் லுக்குக்கு ஃபார்ம் ஆகி அப்படியே பரண்ட பொசிஷன்லேயே ஜங்குக்கு ஈக்குவலாக ஃப்ளை பண்ணபடி ஜிமினாவை கிரிப்பாக பிடிச்சபடி பீப்புள்ஸையும் அங்கே இருக்கிற பர்சன்ஸும் அவ்வளோ வரையும் நோட் பண்ணால் வீமின் 2 பேருமே அப்படியே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே நாங்கள் தான் இந்த கிங்டமில் இருந்த ஜானாவோட சன்ஸ், அதாவது ஜங்குக்கோட டேடோட சிஸ்டரோட சன்ஸ், மிஸ்டர் கிம்மோட சன்ஸ் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி வீமின் 2 பேரும் இந்த மாதிரி பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வேம்பயர் பவரும் லைட்டாக தெரியுது.
எப்போட அக்கறைக்கு அந்த பியூர் பிளட்டோட அந்த ஸ்மெல்லும் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம வீமினோட ஐஸ் அப்படியே க்ரீன் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் பயங்கரமாக பிளிங்கானபடி நாங்கள் தான் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிம்மோட வாரிசுங்கங்கிற மாதிரி என்ன மாதிரி சொல்லிவிட்டு சரி போகலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரை நோட் பண்ணப்படி லைட்டாக ஹக் பண்ணப்படி பிடிக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு சுகா அப்படியே ஃப்ளை பண்ணப்படி ஜிமினாவை அவர் இன்னொரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போனோம். ஜங்குக்கு கோர்ட்டில் இருந்தவரும் டே அப்படியே ப்ராடஸ்ட்டில் அந்த பொசிஷனில் ஃப்ளை பண்ணப்படி அங்கே 2 ஃப்ளை பண்ணப்படி பெண்டிருப்பாங்க. பீப்புள்ஸ் அவ்வளோ பேரும் ஏற்கனவே இவங்க 2 சன்ஸும் ரொம்ப வியர்டான பர்சன்ஸு போதை குறைக்க அவங்களுக்கு மேடு இந்த மாதிரியானுங்கிற மாதிரி அவ்வளோ பேர் ஷாக்கானா எங்கே இந்த மாதிரி ஜான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தன்னோட சிஸ்டரோட தன்னோட சன்ஸ் கூட அவ்வளோ க்ளோஸ்அப்பில் ரொம்ப க்யூட்டாக இருக்கிற மூமெண்ட் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குடி. ரசிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. ஆனால் பட்டி அவர் தான் ரசிக்காருன்னு பார்த்தா ஜாக்ஸுன்னு ஒரு பர்சன் இருக்கிறான்ல அவன் தான் கடுப்பில் பொங்கி எழுந்துட்டுருக்கான். இருங்க இன்னும் ஒரு 3 மந்த்தான் 3 மந்த் முடியிட்டு உங்களோட எண்டிங் டேட்டு ஏன் ஹேண்ட்ஸ்லடாங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா இப்போ அப்படியே நம்ம ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் தான் காட்டுது. ஜின்னுக்கும் ஃபிலிக்ஸ்க்கும் கொடுத்த ரூமில் தான் இருக்கிறாங்க. ஹயாங் இங்கே நடக்கிற மூமெண்டெல்லாம் பார்க்க சொல்ல ஆரமும் ஜேகப்பும் நம்மளை கொண்டு போய் கண்டிப்பாக நம்ம டேக்கிட்டையும் ஜிமினாக்கிட்டையும் இன்ட்ரோ கொடுக்க போகிறோடா. இல்லை 3 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னும் டேஸஸ் போச்சுன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் வேம்பயராவோ இல்லாட்டி விச்சாவோ மாற்றிடுவாங்க. அவங்க 2 பேருக்குலேயும் அந்த பவர் இருக்குது. நம்ம எப்படியாவது நம்ம ப்ரதர்ஸை நம்மளோட வேல்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா அதே ரூமுக்குள்ள ஆரமும் நம்ம ஜேகப்போ என்ட்ராகிற மூமெண்ட்டை ஃபிலிக்ஸ் நோட் பண்ணிவிட்டு ஜேகப் எங்களுக்கு டேயை பார்க்கணும் ஜிமினாவே பார்க்கணும் 3 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. பார்த்துட்டு தானடா இருக்கிறீங்க. ஹே நாங்கள் இங்கே தாண்டா 3 மந்த்துக்கு மேலேயே இருக்கிறோம். எங்கள் ப்ரதர்ஸ் கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணால் கூட எங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்கடா. நாங்கள் இன்னும் எத்தனை டேஸ் தான் இந்த மாதிரி இருக்கணும். டேயும் ஜிமினாவும் அவங்களோட ரூமில் ஃப்ரீயாக தானே இருப்பாங்க. இப்போ கூட ஜங்கு கூடயும் சுகா கூடயும் வெளியே போயிருக்காங்க. கண்டிப்பாக திரும்பி வந்து அவங்க ரூமில் தான் ஸ்டே பண்ணுவாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம். நீங்கள் தான் எங்களை டேயோட ரூமுக்கு ஜிமினாவோட ரூமுக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். நாங்கள் அங்கே போக போகிறோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொன்னால் ஆரம் டென்ஷன் ஆகி வாய மூடு ஃபிலிக்ஸ். நாங்கள் சொல்கிறது உனக்கு புரியலையா? எதுக்காகடா இப்போ ஏன் பிரதர் திட்டுறா? அவன் இப்போ என்னடா தப்பாக கேட்டுட்டான்? 3 மந்த்து to 4 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுடா. என் பிரதர் அங்கே தூக்கிட்டு வந்து அவனை பக்கத்துலேயே பார்த்துட்டு இருந்தாலும் அவன்கிட்ட போய் நான் தான் அவனோட பிரதர், நான் இங்கே தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்ல முடியல. அவன் கூட ஏட்டா நாங்கள் இருக்கிறோம். அவன்கிட்ட எங்களால் போக முடியல. எதுக்காக எங்களை அவன்கிட்ட போகக்கூடாதுங்கிற? நான் அவன்கிட்ட போய் பேசிட்டோம்னா டேய் ஜிமினாவே எங்கள் கூட சேர்ந்து எங்களோட இடத்துக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி தானே எங்களை இப்படி லாக் பண்ணி வச்சுருக்குது ஆரம் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கேட்டேன். சட்டம் போடாதீங்கடா. ஏன்டா இந்த மாதிரி கத்தி நீங்களே காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சொன்ன புரிஞ்சுக்கோங்கடா. நீங்கள் சொல்கிறதும் ஒரு விதத்தில் உண்மை தான். என்ன? ஆமாம், நீங்கள் 2 பேரும் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த பிளேஸ்லேருந்து டேயும் ஜிமினாவும் எட்டுக்கு கிளம்ப தான் முதல்ல ட்ரை பண்ணுவாங்க. அடி என்னால் பண்ண முடியாது. என்னோடய பிரதர்ஸ் 2 பேரையும் நீ பாட்டியா? அவங்க கூட அவங்க டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 4 மந்த்து to 5 மந்த்து கழிச்சு 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டேடு மாமும் டிசைட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அந்த மேரேஜ் வரைக்குமே நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். அந்த மேரேஜ் எண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை அமைதியாக தான் இந்த மூமெண்ட்டை நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும். மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நானே கொண்டு உங்கள் 2 பேரையும் அவங்க கிட்ட விடுறேன். அது வரைக்கும் தேவையில்லாமல் என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் பண்ணாதீங்க. நீங்கள் தான் விச்சுங்கிறத காட்டி கொடுத்துறாதீங்கங்கிற மாதிரி என்ன மாதிரி பேசிட்டு அங்கேருந்து ஆரம்பம் ஜெயிக்கப்போ போனால் இதை எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து ஜாக்ஸை நோட் பண்ணிடுவான். ஹோ, இங்கே இந்த ட்ராமாலாம் ஓடிக்கிட்டு இருக்குடா, நல்லா இருக்குடே. அப்போ அவங்களை தூக்கிட்டு வந்த அந்த டேஸ்லேருந்து இந்த டேஸ் வரைக்கும் நீங்கள் இதே கிங்டமில் தான் இருக்கிறீங்களா? சரி ஜாக்ஸ், இருக்கட்டும். மறைஞ்சிருக்கிறவங்க மறைஞ்சிருக்கட்டுமே. ஒன் டே மறைஞ்சிருக்க இவங்க கூட நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். இவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நக்கலா சிரிச்சபடி அங்கேருந்து ஜாக்ஸு போனான். இப்போது நம்ம ஜங்குக்கு சேட்டை தான் காட்டுது. ஜங்கு காமெடியே ஒரு ட்ரீக்கு மேலே தான் வந்து உட்காண்ட்ருக்காரு. நம்ம தான் டைஸில் உட்காண்டபடி, ஏண்டா டே உனக்கு உட்காரதுக்கு வேறு பிளேஸே கிடைக்கலையாடா? கீழே குனிஞ்சு பாருடா.
கீழே இருக்கிற அந்த ஸ்டோனு கூட எனக்கு ஏதோ இட்டுனியோண்டு கல் மாதிரி தெரியுதுடா. அவ்வளோ பெரிய பாறை இட்டுனியோண்டு ஸ்டோன் மாதிரி தெரியுதுடா. இவ்வளோ அவசரமாக இருக்கிற ட்ரீக்கு மேலே கொண்டு வந்து ஏன்டா என்னை உட்கார வச்ச? என்னை அங்கேருந்து தள்ளி விட்டு என்னை கில் பண்ணலாம் திங்க் பண்ணிட்டியாடா ஜங்குக் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணால் ஜங்குக் அப்படியே நோட் பண்ணப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப அவசரமாக இருக்கிற பிளேஸில் இருந்து வேவ்ஸை ரசிச்சாட்டா ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு ஏன் நீ படிக்கட்டில் ஏறி நின்னாலே தலை சுட்டும். நீ எதனா என்னை இவ்வளோ தூரத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்க, என்னை கீழே இறக்கு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நம்ம ஜங்குக்கு மீட்டு இந்த மாதிரி பயங்கரமாக பயத்தில் கத்துறதை பார்த்துட்டு ஃப்ளை பண்ணபடி கரெக்டாக அந்த ட்ரீக்கு பக்கத்தில் வந்து இறங்கி நின்னா ஐ லீஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஜங்குக்கூட ரெக்கையிலேருந்து ஒன்றை பிடுங்கலான்ங்கிற மாதிரி பக்கத்தில் வந்தா பிச்சிடுவேன். அது மேலே கையை வச்சுன்னு நீ அவ்வளவுதான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ப்ளே பண்ணுற டாய் நினச்சிட்டியா? ஏன்னா கோவப்படுறேன், எனக்கு இன்னும் ஒன்று தந்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து பேபி மாதிரியே அவனோட இறகையில் ஒன்றே தானுங்கிற மாதிரி ஜொங்குக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணான் ஜொங்குக்கு அப்படியே மூவ் ஆனாகி பண்ணான். எனக்கு ஒன்று வேணும்னா வேணும் அப்படிங்கிற மாதிரி வேகமாக வந்து ஜொங்குக்கு கிரிப்பாக பிடிக்க டக்குன்னு அந்த இறகுகள் மறைய ஜங்குக்கு ஹக் பண்ணப்படிக்கிட்டே ஜங்குக்கு மேலே வந்து விழ ஜங்குக்கு அப்படியேயோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி என்ன பேபி என்ன டாடிக்கிட்ட ஏதாவது ப்ளே பண்ண திங்க் பண்ணுறியா என்ன? அதெல்லாம் வேண்டாம், நம்ம வேறு ஏதாவது கேம் விளாடுவோம், இன்ட்ரெஸ்டிங்காக விளாடலாமா? இல்லை நான்லாம் எதுவும் ப்ளே பண்ணி விளாடுற மைண்ட் செட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அக்கா ப்ரேக் பண்ணபடி போகலானுங்கிற மாதிரி ட்ரை பண்ணா அப்படியே புஷ் பண்ணபடி ஜங்குக்கு அப்படியே அவரோட டைஸில் வச்ச பொசிஷன்லேயே அந்த ட்ரேக்கு பக்கத்தில் அவர் பெரிய பாறை இருக்கும், அதுக்கு மேலே உட்காந்துருக்காரு. எதுக்கு என்னை இப்படி பிடிச்சி வச்சுருக்கா? எங்கள் பாருடையா, எப்பண்டா நம்ம மேரேஜுக்கு நீ பர்மிஷன் கொடுப்பேன்? நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்புறம் இந்த கிங்டம்லாம் நான் இருக்கணும்? நீங்கள் பாரு, நீ இப்போவே மேரேஜ் பண்ணிக்கிட்டா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிருமோ? இல்லைன்னா எப்படி இந்த 6 மந்த்து கழிச்சு நான் உன்னை மேரேஜ் தான் பண்ணிப்பேன். 6 மந்த்து கழிச்சு நம்ம 2 பேருக்குமே மேரேஜ் தான். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த கிங்டம் மட்டும் தப்பிச்சு ஓடிடணும். என்ன? இல்லை, கிங்டம்லையா மேரேஜ்னு கேட்டேன். கிங்டமில் தான் மேரேஜ். நம்ம 2 பேருக்கும் ரொம்ப கிராண்டாக, நம்ம 4 பர்சன்ஸ்க்கும் ரொம்ப கிராண்டாகவே அந்த பிளேஸில் மேரேஜ் ஆகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்போ ஜிமினா கிட்ட சீக்கிரம் சொல்லி கிங்டம்லேருந்து தப்பிக்கிற வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தான். டேயோட ஃபேஸை கப்பனபடி ஏன்டா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கிறேன்? நான் உன்னோட ஜங்குக்கு தானே. நான் ஒரு வேம்பையர்னு தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ என்கிட்ட எப்படிலாம் பேசிட்டு தெரியுமா? அந்த டே என்னால் பார்க்கவே முடியலடா. ப்ளீஸ் டயாங், நான் உன்னோட ஜங்குக்கு தான், அதே ஜங்குக்கு தான், எதுவுமே மாறலை, அப்படியே தான் இருக்கிறேன். அப்போ ஏன் உனக்கு இந்த மாதிரி டீட்டு நீளமாக இருக்குது, ரெக்கை இவ்வளோ பெருசாக இருக்குது? அந்த ஜங்குக்கும் இந்த ஜங்குக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல? ஆனால் 2 பர்சன்ஸுமே நாட்டான்டா என்கிட்ட மொட்டை நார்மலாக பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை கப்பினபடி டேயோட ஃபேஸில் கிஸ் பண்ணபடி டே கூட கொஞ்சம் ரொமான்டிக்காக நம்ம ஜங்குக் அந்த பிளேஸில் க்ளோஸாக இருந்தான். இப்போ ரூமில்டா மியா குட்டி நில்லு, மியா குட்டி நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை பிடிக்கிற விடத்துலேயே நம்ம ஜிமினா நடக்கிறாரு. வேண்டாம், என்னால் அந்த மாதிரிலாம் போஸ் கொடுத்துட்டு நிற்க முடியாது. நான் ட்ராயிங் பண்ணணுங்கிறேன், நிற்க முடியாதுன்னுபியா, ஒழுங்கு மாதிரியாடே நான் சொன்ன போஸில் நில்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு போஸ் சொல்லியிருப்பாருப்பிலுக்கு அவர் ட்ராயிங் பண்ண போகிறாராம் சுகாவை. அந்த மூமெண்ட்டில் இப்படி தான் நீ இருக்கணுங்கிற மாதிரி பெட்டில் கொஞ்சம் ஸ்லீப் பண்ணபடி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் போஸில் ஸ்லீப் பண்ண வச்சுருந்துருப்பாரு. ஐயோ, ஏற்கனவே ஏன்டா வேண்டாம்டா, நான் ஸ்லீப் பண்ணுற மாதிரி போஸ் கொடுக்கலடா, வேணா ஒரு ஸ்வாட் வந்து கீல் பண்ணுற மாதிரி போஸ் கொடுக்கட்டா? அப்படிலாம் போஸ் கொடுத்து நான் ட்ராயிங் பண்ணிட்டேன்னா நைட்டு எனக்கு தூக்கம் வராதுடா. என்ன நினச்சிட்டு இருக்க, ஒழுங்கா நெல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி பென் எடுத்தாச்சு, அந்த பெயிண்டிங் பண்ணுற ப்ரெஸ் எடுத்தாச்சு. சுகா நீ எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டால் நான் பெட்லேயே தான் சுருண்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஜிமினா சிரித்தபடி சுகா ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு பெயிண்டிங் அழகாக பண்ணுறாரு. இப்போ அப்படியே சரி பெயிண்டிங் எங்கடாங்கிற மாதிரி கேட்டான். ஏதோ பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங்கை தூக்கி கட்டுவார். அந்த மாதிரி தூக்கி கட்டினா
பூனைக்குட்டி பெட்டில் சுருண்டு படுத்துருக்க மாதிரியே வரைஞ்சி வச்சுருக்காரு. இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கிற பெட்டு சுகா கடுப்பாகி, ஜிமி என் பொறுமையை நீ சோதிச்சுட்ட. 4 ஹவர்ஸாக நான் அப்படியே சுருண்டே இருந்தேன். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாடா? இந்த மாதிரியாடா ட்ராயிங் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் அந்த பேப்பரை பீஸாக கிழிச்சா, அதுக்கு பக்கத்தில் அப்படியே ஒரு ட்ராயிங் பேப்பர் எடுத்தபடி, என்னை எதுவும் பண்ணாத சுகா, அந்த பிக்லனா இந்த பிக்கை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதுவும் ஒரு மியாக்குட்டி பிக்காடாக இருக்கும். ஜிமி அதுவும் பிடிக்கலையா, அப்போ இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பிக்கை கட்டுறாரு. நீ அப்போ இந்த 4 ஹவர்ஸாக இதுதான் வளைச்சி வரைஞ்சியா? ஆமாம் சுகா, என்னோட மியாக்குட்டியை நான் ரசித்து வரைஞ்சேன். கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குதுல்ல? இருக்குண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுகா அவளை தூக்கி வீசின வேகிட்டுலையே நம்ம ஜிமினாவோட நெக்கை கிரிப்பை ஹோல்ட் பண்ணபடி கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பனிஷ் பண்ண தான் பக்கத்தில் வருவார். பட்டு ஜிமினா சுகாவோட ஃபேஸுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ட்ராயிங் அப்படியே வைக்கவும், இது நார்மல் சுகாவோட லுக்காக இருக்கும். அப்படியே சுகா பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பார்ல, அதை அப்படியே பர்ஃபெக்டாக வரைஞ்சிருக்காரு. அதை பார்த்துட்டு அடிக்க வேண்டிய சுகா அப்படியே அந்த பெயிண்டிங்கை ஹேண்ட்ஸில் வாங்கி, ஐ நான் சூப்பராக இருக்கிறேன், இது நல்லா இருக்குது ஜிமீன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடா, நான் வச்சுக்கிறேன்னா என்ன நீ வைப்பியா? நான் தான் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமி நான் வரைஞ்சி கொடுத்த ட்ராயிங்கை பாட்டப்படியே அங்கேருந்து போனால் நல்ல வேலை இன்னும் ஒரு 5-6 பிக்கு வேறு நான் ரெடி பண்ணி வச்சேன். அடா பார்க்காமலேயே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிக்ஸெல்லாம் நோட் பண்ணால் எல்லாம் நம்ம சுகாவை ஸ்லீப் பண்ணுற மாதிரி கொட்டாயெல்லாம் எடுப்பாங்களா, அந்த மாதிரி காமெடியாக ஃபன்னியாக இருக்கிற மூமெண்ட்லேயே நிறைய ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காரு. அதை பார்த்து நீ அதை மட்டும் வச்சுக்கோ, மற்றதெல்லாம் நீ நான் வச்சுக்கிறேனுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி சிரித்தான். டேஸஸ் அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக போனால் இங்கே ஜங்குக்கோட ப்ளேஸில் இந்த மாதிரி டேயும் ஜிமினாவும் இந்த மாதிரி கிம்மோட வாரிசுங்கங்கிற மாதிரி இன்வைட் பண்ணியிருப்பாங்களா. இது கரெக்டாக கிம்மோட கிங்டமுக்கே தெரிய வருது. இதை கேட்டு கிம்மோட கிங்டமில் உள்ள குயின்னா, ஏன் பிரதரோட சன்ஸ் அவனோட கிங்டமில் என்னடா பண்ணுது? இங்கே இந்த பிளேஸில் கிங் இல்லாமல் குயின் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அவன் என்னோடய பிரதரை கில் பண்ணிட்டு போட்டாடுன்ட்டு என்னோடய பிரதரோட சன்ஸை வர கில் பண்ணதுக்கு அவன் கிங்டம்லேயே லாக் பண்ணி வச்சுருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஒரு லேடி தான். அது நம்ம கிம்மோட சிஸ்டர். கரெக்டாக அந்த பிளேஸில் அந்த கேர்ள் என்ட்ராகி, என் பிரதரோட சன் இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக வரணும், அவங்க 2 பேரையும் எப்படியாவது நம்மளோட கிங்டமுக்கு தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். விச் கிங்டமில் இருக்கிற பர்சன் டேரெக்டாக வேம்பயர் கிங்டமுக்குள்ளே என்ட்ராக முடியாது, வேம்பயர் ஸ்கில் பண்ணிடுவாங்க. அதேமாரி வேம்பயர் கிங்டமில் இருக்கிற பர்சன்ஸ் விச்சோட கிங்டமுக்குள்ளே ஈஸியாக என்ட்ராக முடியாது, அது சோல்ஜர்ஸே கில் பண்ணிடுவாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன்ஸ் கிங்டமில் ரொம்ப ப்ரொடக்ட்ஃபுல்லாக ஜங்குக் ஷோவோட டான்ஸில் இருக்கிறாங்க. அவங்க எப்போவது ஃப்ரீ ஆனால் மட்டும்தான் எங்களால் அவங்கள நம்ம பிளேஸ்க்கு தூக்கிட்டு வர முடியும். இங்கே பாருங்கள், என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. என்னோடய பிரதரோட கிங்டமை இந்த பிளேஸில் சிங்கிள் உமனாக நான் தான் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு. எனக்கு என் பிரதரோட சன்ஸ் 2 பேரும் வேணும். இந்த கிங்டமோட நெக்ஸ்ட்டு கிங்ஸ் எனக்கு வேணும். அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வரணும். அது உங்களோட ஒர்க்கு தான். நீங்கள் எவ்வளோ டேஸ் டைம் எடுத்துப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க எப்போவாவது அவங்களுக்கு வச்சுன்ற அந்த ப்ராடக்டை மீறி வெளியே வர சொல்ல நம்ம பிளேஸ்க்கு அவங்கள தூக்கிட்டு வாங்கணுங்கிற மாதிரி எந்த மாதிரி நம்ம கிம்மோட சிஸ்டர் இப்படி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தா லீக்கும் டியாவுக்குமே இதே இன்ஃபர்மேஷன் வருது. லிண்டாவை நோட் பண்ணப்படி செம்ம கடுப்பில் மறுச்சா. நான் என்ன பண்ணேன், நான் தான் அப்போலேருந்து அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன், நான் சொல்கிறத நீங்கள் தான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி லிண்டா இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. அங்கே பாரு லிண்டா, இங்கே பாருங்க குயின், நான் என்ன செய்ய மாட்டேன்னா சொல்லிகிட்ருக்கேன். ஜங்குக்கும் சுகாவை பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல, அதுவும் வேறு யாரோட மேடாக இருந்தாவது பரவாயில்ல, அசால்ட்டாக தூக்கிட்டு வந்துடலாம். அவங்க 2 பேரும் அவங்கள விட்டு ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆன் ஆக்க மாட்டேங்கிறாங்க. போடா குறைக்க அந்த ஜங்கு கூட ட்ராகன் அந்த டைகர் டேயை தான் சுற்றி வளர்ச்சி வந்துகிட்டு இருக்குது. டே இருக்கிற பிளேஸில் தான் ஜிமினா இருக்கிறான். 2 பேரும் மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கிட்டே நடக்கிறாங்க. ஒரு டராவது பிரிஞ்சாட்டானே நான் ஏதாவது பண்ண முடியும். எனக்கு டைம் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக நமக்காக ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சான்ஸில் தான் நம்ம அந்த பர்சன்ட்டை நம்மளோட கிங்டமுக்கு கூட்டிகிட்டு வர முடியும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா. இப்போ ஜாக்ஸ் சைடை தான் கட்டுது. ஜாக்ஸ் கரெக்டாக அதே பழைய பாலடைஞ்சு அந்த கோகுக்குள்ளே போகிறான். அங்கே இருக்கிற அந்த பர்சன்ட்டு நம்ம ஜாக்ஸை நோட் பண்ணிவிட்டு, அதுக்கான டைம் வந்துடுச்சு, இன்னும் 2 மந்த்து தான், 2 மந்தில் வரப்போகிற அந்த ஃபுல் மூன் டே அன்னைக்கு வீமினை இங்கே கூட்டிகிட்டு வா, அவங்கள நான்
அவங்கள நம்ம கீல் பண்ணி நம்ம அவங்களோட பவரை எடுத்துக்கலான்ங்கிற மாதிரி இந்த மாதிரியா அந்த பர்சன் ஜாக்கு கிட்ட சொல்கிறது கேட்டு ஜாக் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகி இத்தனை டேஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு எனக்கு ரிசல்ட் கிடைக்க போட்டுங்கிற மாதிரி அவன் ஹாப்பியானா சுற்றி மீனை சுற்றி இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இத்தனை ப்ராப்ளம்ஸில் நாங்கள் தான் இருக்கோனுங்கிறது தெரிஞ்சாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோனுங்கிற மாதிரி கார்டன் சைடில் ஒரு ஃபவுண்டன்ஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்து அந்த ஃபவுண்டன்ஸ்குள்ளே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் பிடிச்சி விளாண்டு மறுபடியும் வாட்டருக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி நம்ம வீமின் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணபடி சைல்டிஷாகவே தான் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. சரி அவங்க கொஞ்சம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணட்டும், நம்ம கிங்டமில் தானே இருக்காங்கங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு அப்படியே அங்கேருந்து போனால் ட்ராகன் அந்த பிளேஸ்லேயே கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் நம்ம வீமினை நோட் பண்ணபடி இருக்கும். வீமின் மட்டும் இந்த பிளேஸ்லேருந்து ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜின்னும் ஃபிலிக்ஸும் கரெக்டாக டேக்கிட்டையும் ஜிமினாக்கிட்டையும் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா வீமின் ஃபஸ்ட்டில் 2 பேரையும் பார்த்த பயத்திலேயே அந்த ஃபவுண்டன்ஸ்குள்ளேயே விழுந்துருவாங்க. இந்த மாதிரி விழுந்தா ஜின்னும் ஃபிலிக்ஸும் அப்படியே நம்ம டேயோட ஹேண்ட்ஸையும் ஜிமினோட ஹேண்ட்ஸையும் பிடிச்சி புஷ் பண்ணி இழுக்கிற வேகத்துக்கு ஜின்னும் ஜிமினாவும் நம்ம ஃபிலிக்ஸுன்ட்டையும் ஒருத்தரை நோட் பண்ண அடுத்த செகண்ட் ஃபீலிங்ஸாக ஜின்னாலேயும் ஃபிலிக்ஸாலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வீமினை ஹேக் பண்ணபடி அழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி க்ரை பண்ணுற சவுண்டுக்கு தான் பக்கத்தில் இருக்கிறது தன்னோட பிரதர்ஸுங்கிற மாதிரி தெரிஞ்சு ஜின் ஹயாங் ஃபிலிக்ஸ் ஹயாங்குங்கிற மாதிரி அவங்களும் ஹேக் பண்ணியெல்லாம் தேவையில்லாமல் க்ரை பண்ணாதீங்க இங்கே பாரு டே ஜிமின், நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும்னா அங்கே இருக்கிறது பாரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு கார்டன் பிளேஸ், அங்கே தான் போகணும். நம்ம எப்படியாவது நம்ம அங்கே போனோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எர்த்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜின் இந்த மாதிரி சொன்னோம். போயிடலாம் வாங்க நம்ம போகலாம். ஆனால் எங்களை அந்த பிளேஸ்க்கு போக விட மாட்டாங்க, நாங்கள் சொன்னால் போக விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வீமின் 2 பேருமே நம்ம ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் கூட்டிகிட்டு நம்ம ஜின்னும் ஃபிலிக்ஸும் ஒரு ட்ரீ பக்கத்தில் தானே என்ட்ராக இருப்பாங்க. அதே பிளேஸ்க்கு வந்து அங்கே இருக்கிற சோல்டர்ஸ் அவ்வளோ வெறும் நீங்கள் யார் நீங்கள் இதுக்கு இந்த பிளேஸ்க்கு வரீங்கிற மாதிரி கேட்க நம்ம ஜிமினாவையும் டேயையும் நோட் பண்ணிவிட்டு பிரின்சஸ் நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நாங்கள் இந்த பிளேஸில் கொஞ்சம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண வந்துருக்கோம், எங்களோட மேட்ஸாக தான் இவங்க வந்துருக்காங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமானுங்கிற மாரி இப்படி கேட்டால் ஆகா இவர்கிட்ட வாயை கொடுத்துட்டு தப்பிக்க முடியுமா, ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கரெக்டாக கிங்கு கிட்டே போய் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேனுங்கிற மாரி சொல்லி பனிஷ்மெண்ட்டை வாங்கி கொடுத்துருவாரேனுங்கிற மாரி பாட்ட பயத்தில் நீங்கள் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கொஞ்சம் தூரத்துலேருந்தே ப்ரொடெக்ட் பண்ணுறோனுங்கிற மாரி சோல்டர்ஸ் அப்படியே கொஞ்சம் தூரத்துலேயே நின்று நம்ம வீமினை ப்ரொடெக்ட் பண்ணப்படி கொஞ்சம் தூரமாகவே நின்று தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தால் ஜின்னும் ஃபிலிக்ஸும் கரெக்டாக அந்த பிளேஸில் என்ட்ராகி அந்த ட்ரீக்கிட்டையும் அங்கே பக்கத்தில் இருக்க புட்டர்கிட்டையும் அந்த புக்கு எங்கேயாவது இருக்குமானுங்கிற மாதிரி எல்லா பிளேஸ்லையும் சர்ச் பண்ணி தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சர்ச் பண்ணி தேடிக்கிட்டு இருந்தால் அந்த புக் ஆராமோட பெட்ரூமில் இருக்குது. ஏன்னா ஆரம் வந்து இந்த பிளேஸில் ஜின்னும் ஃபிலிக்ஸும் எங்கே என்ட்ரானாங்கங்கிறத நோட் பண்ணி அங்கே வந்து சுற்றி முற்றி தேடி பாட்டுருப்பார். ஒரு வேளை இவங்க வந்த பிளேஸில் ஏதாவது திங்ஸை விட்டுட்டு வந்துருக்கலாம், அதனால நம்ம ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் இங்கே இருக்கிற சோல்டர்ஸோ இல்லை மற்ற பீப்புள்ஸோ கண்டுபிடிச்சிடக்கூடாது, அது ப்ராப்ளம் ஆகிரும்ங்கிற மாதிரி ஆறாம் ஆண்டு ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் கிங்டமில் கூட்டிகிட்டு போனால் நெக்ஸ்ட் டேயே இங்கே ஜேகப்போட வந்து செக் பண்ணி பார்த்து அந்த பிளேஸில் இருந்த அந்த மேஜிக் புக்கை எடுத்துகிட்டு போயிருந்துருப்பாங்க. இந்த மூமெண்ட்டை அப்படியே நம்ம ஜின் நோட் பண்ணிவிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணி இந்த பிளேஸில் அந்த புக்கு இருந்துச்சா இல்லையா இல்லை யாரும் எடுத்துகிட்டு போனாங்களாங்கிற மாதிரி ஒரு மேஜிக்கை போட்டால் அன்னைக்கு ஆரம் இந்த பிளேஸில் வந்து ஜேகப்போட தேடினதும் அந்த புக்கை அப்படியே ஆரம் எடுத்ததும் அங்கேருந்து 2 பேரும் கிங்டமுக்கு போனது மட்டுமா அதில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தெரிஞ்சதை பார்த்துட்டு டேமிட் இந்த ஆரம் என்ன இந்த மாதிரி இருக்கிறான், இப்போ என்ன பண்ணுறது, இப்போ நான் அந்த கிங்டம்லேருந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மறுபடியும் அதே கிங்டமுக்குள்ளே போகிறது என்னெல்லாம் முடியல ஃபிலிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். என் ஜிமினாவும் ஜின்னுக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜின்னை டைட்டாக ஆக்ட் பண்ணபடி க்ரை பண்ணாதீங்க ஹயாங், உங்களோட நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன், ரொம்ப உங்களை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், உங்களை திரும்ப பார்ப்போமானுங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ உங்களை பார்த்துட்டோம்ல, இப்போ என்ன நீங்கள் ஆராமோட ரூமுக்கு போங்க, அந்த புக்கு இந்த மாதிரி ஏதாவது கபோர்டில் சீக்கிரட்டாக தான் மறைச்சி வச்சுருப்பாரு, அங்கேருந்து புக்கை எடுத்துகிட்டு நேராக எங்களோட ரூமுக்கு வந்துடுங்க, நம்ம அங்கேருந்து டெலிபிட்டி ஆகிடலாம் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு சரி ஓகேங்கிற மாதிரி 4 பர்சன்ஸுமே மறுபடியும் கிங்டமுக்கு என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி கிங்டமுக்கு என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டை ஜங்குக்கும் ஷுகாவும் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக வீமின் முன்னாடி என்ட்ரு ஆகி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த 2 மேட்ஸ் கூட உங்களுக்கு என்ன ஒர்க்,
அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த மேட்ஸ் 2 பேரையுமே அதாவது நம்ம ஜினியும் ஃபிலிக்ஸையும் நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க அங்கே 2 கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்கவும் ஜின்னும் ஃபிலிக்ஸ் அப்படி அங்கே 2 போனால் ஜங்குக்கும் ஷுகாவும் டேயும் ஜிமினாவே நோட் பண்ணபடி எதா மறைக்க பார்க்குறீங்க எங்கே போனீங்க இவ்வளோ நேரம் உங்களை கிங்டம் மகளை காங்கலன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோக்குள்ள டென்ஷன் ஆகிட்டேன் தெரியுமாட்டே அப்படிங்கிற மாதிரி டேயை பாட்டு நம்ம ஜங்கு கட்டம் ஷுகாவும் ஜிமினா பாட்டு இந்த மாதிரி கோட்டில் திட்டிகிட்டு இருக்கிறத மாதிரி திட்டிகிட்டு இருந்தா இப்போ என்ன ஆச்சு நாங்கள் என்ன எங்கேயோ போன மாதிரின்னுட்டு இருக்கோம் சும்மா தான் இந்த பிளேஸில் கிங்டமில் இருக்கிற ஃபாரஸ்ட் பிளேஸை சுற்றி பார்த்துட்டு வந்தோம் வேற ஒன்றும் நாங்கள் பண்ணலையே சும்மா கூட நாங்கள் சுற்றி பார்க்கக்கூடாதா இந்த மாதிரிடா கொஸ்டின் கேட்டுருப்பியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரையும் மூவ் ஆன் பண்ணபடி ஜிமினாவட்டையே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண பொசிஷன்லையே டே ப்ரோ ஹயாங்ஸ் இங்கே வந்துட்டாங்க அப்போ ஹயாங்ஸ் 6 மந்த்தாகவே எங்கிட்ட இருந்தாங்களா நம்மளால் நம்பவே முடியல நம்மளை பாட்டுறண்டும் அந்த ஜேகப்பும் அந்த ஆரமும் நம்மக்கிட்ட பேசக்கூடாதுன்னு எப்படி ரூல் போட்டிருக்காங்க பாட்டியா அவங்கள ஏதாவது பண்ணணும்டா கண்டிப்பாக பண்ணணும்டா அப்படிங்கிற மாரி இந்த மாரி வீமின் 2 பேரும் பேசினபடி அங்கே 2 போனால்